பிரைஸ் த லார்ட். ஒரு அணில் இருந்தது. அந்த அணில் வேலைக்கு போச்சு. என்ன வேலைன்னா கடலை உடைக்கிற வேலை. 10 கிலோ நிலக்கடலையை உடைச்சோம்னா 1 கிலோ சம்பளமாக கிடைக்கும். அணில் ரொம்ப சந்தோஷமாக 10 கிலோ உடைச்சி 1 கிலோ சம்பளமாக வாங்கிருச்சு. அது யோசிச்சு மறுபடி என்னென்னா 50 கிலோ உடைச்சோம்னா 5 கிலோ கிடைக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்ம ரிட்டையர்மெண்ட் காலத்தை குறித்து நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி 50 கிலோ உடைக்க போச்சு. அதுக்கு 5 கிலோ கடலை சம்பளமாக கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொண்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிச்சு. ஒரு வாரம் சாப்பிட்டுச்சு. அந்த நிலக்கடலையை ஒரு வாரம் சாப்பிட்டு வந்துச்சு. அடுத்த வாரம் அதால் சாப்பிட முடியல. அதுக்கு பல்வலி வந்துருச்சு. பல்வலி வந்து சாப்பிடவே முடியாமல் அதோட உடல் மெலிஞ்சு அதோடைய ஆரோக்கியம் போய் அது மரிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. நம்மளும் கூட அநேக நேரத்தில் எதிர்காலத்தை நினச்சி நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம், வேகமாக ஓடிட்டே இருப்போம். நம்முடைய ஆரோக்கியத்தின் மேலே கவனம் செலுத்த மாட்டோம். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது. நீதிமொழிகள் 27 1ஆம் வசனம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நாளைய தினத்தை குறித்து நம்ம ஓடி ஓடி நம்முடைய வீட்டை இழப்போம், நம்முடைய குடும்பத்தை இழப்போம், நம்முடைய ஆரோக்கியத்தை இழப்போம். அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா.